ட்ரம்ப் இந்தியாவுக்கு ஒரு பெரிய பரிசை கொடுத்திருக்காரு. 25% டாரிஃப் ஃபார் இந்தியா ஃப்ரம் August 1 அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காரு. நேற்று தான் பாராளுமன்றத்தில் திரு ட்ரம்பை வைத்து பெரிய சர்ச்சை நடந்து முடிந்திருக்கிறது. ராகுல் காந்தி அவர்கள் ட்ரம்ப் சொல்றது பொய்ன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. எந்த உலக தலைவரும் என்னிடம் பேசவில்லை அப்படின்னு சொல்லி திரு மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசினார். பேசிய கொஞ்ச நேரத்தில் ட்ரம்ப் அவர்கள் திருப்பியும் எல்லாம் என்ன சொல்றாங்க, 29வது தடவை ட்ரம்ப் இதை சொல்றாரு. நான் தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மத்தியஸ்தம் செய்து வைத்தேன், ட்ரேட் அஃபெக்ட் ஆகும்னு சொல்லி, இல்லைன்னா ட்ரேட்ல பிரச்சனை வரும்னு சொல்லி மத்தியஸ்தம் செய்து வைத்தேன் கருத்தை மீண்டும் நேற்று திருப்பியும் சொன்னாரு. அதற்கு உடனே அடுத்த அஸ்திரமாக என்ன பண்ணிட்டாரு, இந்தியா வில் ஹாவ் 25% டாரிஃப் அப்படின்ட்டாரு. ஏற்கனவே டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு, இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்குமான டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த டாரிஃபை குறைக்கணும், 18% கீழாக கொண்டு வர வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு கருத்தை வைத்து தான் நம்ம நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்கோம். பட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தியாவுடைய இருக்கக்கூடிய டாரிஃப், இந்தியா போடுற டாரிஃப், இந்தியா போடுற டாக்ஸ், இம்போர்ட் டியூட்டி வேறு எந்த நாடும் போடாத அளவுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இதனால அமெரிக்க பொருட்களுக்கு இந்திய சந்தையில ஒரு காம்படிட்டிவ் பிரைஸ்ல பண்ண முடியல, பிசினஸ் பண்ண முடியல அப்படின்ற அந்த ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்.